ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் லெக்சரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அண்ட் அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்குள்ளே வருவாங்க, அவங்க எல்லாம் வேற கம்பெனிஸ் தானே, கரெக்டா? அவங்க எதுக்காக வராங்க? ஏன்னா அவங்களுக்கு பப்ளிக் கிட்ட இருந்து மணி திரட்டணும். ஓகே, பட் எதுக்காக அவங்க பணம் திரட்டணும்? எந்த ப்ராசஸ் மூலயமா அவங்க மார்க்கெட்குள்ளே வராங்க, அவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கம்பெனியில் இருக்காங்க, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதை பற்றி நம்ம போன லெக்சரில் கேபிட்டல் மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், டிபென்ச்சர்ஸ் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு மார்க்கெட் டைப்ஸ் பற்றி படிக்கிறப்போ பார்த்தோம். ஸோ இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது நமக்கு புது வார்த்தை இல்லை. பிரைமரி மார்க்கெட் தான் எந்த ஒரு புது ப்ராசஸோட தொடக்கத்துக்கான பேஸ். ஸ்டாக் மார்க்கெட் லாங்குவேஜில் சொல்லணும்னா பணம் திரட்டுறத ஃபண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணுறதுக்கு தான். அண்ட் இதில் கம்பெனியோட மெயின் மோட்டிவ் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். லைக் கம்பெனி இப்போ பண்ணுற ப்ராஃபிட்டை விட இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் லிக்விடிட்டி, அதுதான் பணம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ பணத்துக்காக ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி பேங்க்கிட்ட போவாங்க அண்ட் நார்மலாக ஒரு லோன் எடுப்பாங்க. ஸோ இங்கே இந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் ஸ்டில் அவங்களோட லோனை இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஎம்ஐஸ்னு அவங்க ரீபே பண்ணணும். ஸோ எவ்வளோ தான் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாலும் இந்த எக்ஸ்பென்சஸ்னால அது லாஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கம்பெனி பேங்க்குக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அடுத்து அவங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது குரூப் ஆஃப் பீப்புள். அண்ட் இதில் பெரிய ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் வை? ஏன்னா ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய பங்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பெனியோட பிக்கர் ஹோல்டிங்ஸ் போகும். இது அவங்களோட டாமினேஷனுக்கு நேரிடும். தேர்ட், ஐபிஓ. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் பற்றியும் நான் சொல்கிறேன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடனாக கொடுக்கறது அண்ட் இந்த இன்பிட்வீன் டைமில் அந்த கம்பெனி அந்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கட்டுவாங்க. இப்போது மீதி இருக்கிறது ஐபிஓ அண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். பேசிக்காக இப்போ ஐபிஓனா என்ன? ஐபிஓவை கடந்து தான் எல்லா கம்பெனிஸும் போகும். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இங்கே பப்ளிக் அப்படிங்கிற வேர்டில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும், தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவல் இல்லாமல் எல்லா மக்கள் கிட்ட இருந்தும் பணம் கலெக்ட் பண்ணுறது. இங்கே எந்த ஒரு ரேண்டம் கம்பெனியும் உள்ளே என்டர் ஆக முடியாது. பிகாஸ் அவங்க மினிமம் 3 to 4 பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அண்ட் மார்க்கெட்டில் அந்த கம்பெனி ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கணும். நான் இன்னைக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஐபிஓ லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் இப்படி எஸ்சிபிஐ நடக்கவும் விடாது. எஸ்சிபிஐ அப்படிங்கிறது நான் கவர்னிங் பாடி. இவங்க இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுவாங்க. So that அவங்களோட மணி எங்கும் லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. ஐபிஓல ஒரு கம்பெனி அவங்களுக்கான ஒரு பர்சனை ஹையர் பண்ணுவாங்க அண்ட் இவங்க அந்த கம்பெனிக்கான வேல்யூவேஷனை டிரைவ் பண்ணுவாங்க. லைக் இந்த கம்பெனியோட நெட் வர்த் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு. ரேண்டமா யாரும் இதை டிரைவ் பண்ண முடியாது. எஸ்சிபிஐல ரெஜிஸ்டர் ஆன ஒரு மர்ச்சன்ட் பேங்கரை தான் கம்பெனி அப்பாயிண்ட் செய்வாங்க. மர்ச்சன்ட் பேங்கருக்கு கம்பெனிஸ் அக்கௌண்டன்சி, ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்ட் ப்ராப்பர் நாலேஜ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு மர்ச்சன்ட் பேங்கர் ஆக முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் என் கம்பெனிக்கு ஒரு மர்ச்சன்ட் பேங்கர் அப்பாயிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் என்னோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த மர்ச்சன்ட் பேங்கருக்கு கிட்ட கொடுக்குறேன். அந்த பேசிஸ்ல பேங்கர் டிஆர்ஹெச்பி கிரியேட் பண்ணுவாங்க, மீனிங் டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். இது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க, அதுக்காக நீங்க உங்க சிவி கேரி பண்ணணும். அதுல உங்களை பத்தின A to Z டீடைல்ஸ் இருக்கும். லைக் உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கும். அதே மாதிரி தான் டிஆர்ஹெச்பி. இது கம்பெனியோட ஒரு பயோடேட்டா, அதாவது கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ். லைக் கம்பெனிக்கான ப்ரொமோட்டர்ஸ் யாரு, எப்போ கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கம்பெனி எந்த செக்டாருக்கு அண்டர்ல இருக்கு, கம்பெனி எதுக்காக பணம் ரைஸ் பண்றாங்க, கலெக்ட் பண்ற பணத்தை வச்சு என்ன ஆக்ஷன் பிளான் வச்சிருக்காங்க, கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் யாரு. ஸோ இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த டிஆர்ஹெச்பியில் மென்ஷன் ஆகியிருக்கும். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இந்த டிஆர்ஹெச்பி எஸ்சிபிஐக்கு போகும் அண்ட் அதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. பட் ஏன்? பிகாஸ் நான் இப்போ ஒரு ஃப்ராட்லண்ட் கம்பெனி அண்ட் ஐபிஓ லான்ச் பண்ணுறீங்க, அதாவது நான் 3 to 4 years கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தா என்னோட மெயின் இன்டென்ஷன் கிடைக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடுறது. இப்படி சில XYZ கம்பெனிஸ்க்கு மோட்டிவ் இருக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதில் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் பிகாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லாஸ் ஆகாமல் இருக்கணும் அண்ட் சேஃபாக இருக்கணும்.
இதுதான் SCBAயோட மெயின் இன்டென்ஷன். இப்போ அந்த கம்பெனிக்கு IPOட அப்ரூவல் கிடைச்சிருச்சு அண்ட் அவங்க IPOவை எப்போனாலும் லான்ச் பண்ணலாம். இங்கே எப்போனாலும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பிகாஸ் அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி எந்த மார்க்கெட்டுக்கு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஒன் புல்லிஷ் அண்ட் இன்னொன்று பேரிஷ். புல்லிஷ் தான் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும் அண்ட் அது எப்பவும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பேரிஷ் அப்படிங்கிறது தினமும் இருக்கிற லோயர் பிளேஸில் டீல் பண்ணும். ஸோ எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு கம்பெனினாலும் புல்லிஷ் மார்க்கெட்டை தான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் எனக்கு 1000 crore தேவை, அதுக்காக நான் மக்கள் கிட்ட இருந்து 2000 crore திரட்ட முடியும். இப்போ IPOட இன்டென்ஷன் என்னன்னா மார்க்கெட்ல நிறைய லிக்விடிட்டி வச்சிருக்காது. இப்போ IPO 3 days ஓப்பனாக இருக்கும், அதாவது 1st, 2nd and 3rd. பட் ஏன் 3 நாள் மட்டும்? ஏன் அது 3 days மட்டும் ஓப்பன்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் என்னோட கம்பெனிக்கு கம்ப்ளீட் ஓனர் நான் தான்னு வச்சுப்போம் அண்ட் நான் 25% அதில் இருந்து பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஸோ பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் 100% கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் அதில் 90% ஃபில் ஆகியிருக்கும். மீனிங் 100 seats இருக்குது அண்ட் அதில் மினிமமாக 90 people ஃபில் ஆகணும் அண்ட் அதுவும் 3 daysல. பட் ஸ்டில் 3 daysல கம்பல்சரியாக ஃபில் ஆகணும்னு இல்லை. நீங்கள் SCBA கிட்ட பெர்மிஷன் கேட்டு 90% ஃபில் பண்ணுற வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்னோட IPO நல்லா இருக்குன்னு வச்சுப்போம். தட் இஸ் 90% ஃபில் ஆகிருச்சு, மீனிங் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இப்போ நான் என்னோட IPO லிஸ்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதுவும் 14 daysல. ஓகேவா? இதில் 2 types இருக்குது. NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை பற்றி நான் செகண்டரி மார்க்கெட் பற்றி படிக்கிறப்போ சொல்கிறேன். ஸோ ஏன் அந்த 14 daysக்குள்ளே லிஸ்ட் செய்யணும் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, சப்போஸ் எனக்கு 1000 crore தேவை அண்ட் எனக்கு 1500 crore கிடச்சிருக்கு. இப்போ நான் என்னோட ஷேர்ஸ் எதுவும் தரமாட்டேன் அண்ட் ஏன் பணத்தை நானே வச்சுப்பேன். ஸோ இது ஒரு தப்பான விஷயம் அண்ட் இது இல்லீகல். ஓகே, ஆமாங்க, இது இல்லீகல். சப்போஸ் நான் 14 daysக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா SCBA ஏன் மேலே பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இதுதான் IPOட ப்ராசஸ் அண்ட் இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்குள்ளே கம்பெனி வரும். இப்போ நம்ம 90% சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அண்ட் இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே எந்த டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வருவாங்க அண்ட் அவங்கள தாண்டி இதில் 50% ரிசர்வேஷன்ஸ் தான். ஓகேவா? தென் 25% பப்ளிக்கு 100 இருந்துச்சு. ஸோ இது என்னன்னா இந்த 100ல் இருந்து 50% குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனுக்கு தரணும். விச் மீன்ஸ் இந்த ஃபீல்டில் நிறைய ஆளுங்க, தட் இஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் FII, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் DII, அவங்க கிட்ட ஹை கேபிட்டல் இருக்கும் அண்ட் அவங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க 10 crore மேலே தான் IPOவில் பிட் பண்ணணும். அடுத்து HNI கிளையன்ஸ், விச் மீன்ஸ் ஹை நெட் இன்வெஸ்டர்ஸ், இவங்க 2 lakh மேலே தான் பிட் பண்ணணும். லாஸ்ட்டாக வர்றது தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நம்மளை போல் இவங்களுக்கு 35 ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு IPO அலாட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ குவாலிஃபைடுக்கு 50% இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது 50 பேர் அந்த ஸ்பேஸ் இருக்குது பட் 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி இதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி எல்லாருக்கும் half and half ஈக்குவல் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியுதில்ல? செகண்ட் HNI வருவாங்க. இப்போ இவங்களுக்கு 15 பேருக்கு ஸ்பேஸ் இருக்கு பட் 30 பேர் இருக்காங்க. மீனிங் ப்ரோ டேட்டா படி அவங்களுக்கு half and half ஷேர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதுதான் நீங்களும் நானும். நமக்கு லாட்ரி சிஸ்டம் தான். அதுவும் இது டோட்டலி லக்கு தான், அங்கே கிடைக்கும், கிடைக்கலனாலும் போகலாம். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரை நீங்கள் மினிமமாக ஒரு லாட் வச்சு வாங்கணும், அதாவது 15,000 rupees. சப்போஸ் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னா அட்லீஸ்டாக நான் 150 ஷேர்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். அதை விட கம்மியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமமாக 150 அண்ட் மேக்ஸிமமாக 2 lakhs வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் 2 lakhs தாண்டி போக முடியாது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இருக்கிற 3 types ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். காட் இட்? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது IPOவோட ப்ரைஸிங் மெத்தட்ஸ் அண்ட் அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கலாம். IPOவோட வேல்யூவேஷன் படி 2 types ஆஃப் ப்ரைஸிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் மெத்தட். இங்கே கம்பெனி அவங்களோட IPO ₹100ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களோட IPO 100ன்னு இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 100. செகண்ட் புக் பில்டிங் மெத்தட். இதில் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கொடுக்குற ரேஞ்ச் 100 to 105ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் எந்த ப்ரைஸ்னாலும் பிட் பண்ணலாம் அண்ட் பிட்டிங் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது பொறுத்து மாறும். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆர் HNI ஆர் QI நாங்கள் எப்பவுமே ஹை பிட் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம்.
ஏன் அந்த மாதிரி? பிகாஸ் பிட் பண்ற நிறைய பேர் 103 ஆவரேஜா பிட் பண்ணுவாங்க அண்ட் நான் 100 பிட் பண்றேன்னு வச்சுப்போம். தென் எனக்கு பிட் கிடைக்கிறது பாசிபிலிட்டி 0. ஏன்னா அந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிரைஸ் ஷேர் 103ன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் எவ்வளோ தரேன்? ஒன்லி 100. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேன். ஸோ அதனால தான் நாங்கள் ஹையர் பிட்ஸ் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுறோம். மீனிங் மேக்ஸிமம் ப்ரைஸ். பிகாஸ் அவங்க டிசைட் பண்ணுறது 103 இருந்தாலும் நான் பிட் பண்ணுறது 105. ஸோ எனக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் ஐபிஓட 2 ப்ரைசிங் மெத்தட்ஸ்.